ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டோரா குக்கிங் சேனலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் மத்தியானம் வச்ச சாதம் மீதி ஆயிடுச்சா உடனே நைட் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லையா சூடாக சாதம் வச்சு கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான வானல் வச்சுக்கோங்க. வானல் சூடான உடனேயே ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. வானல் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனேயே ஒரு 50 கிராம் முட்டைக்கோஸ் சேர்த்திக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்தி அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் ஆஃப் குக் ஆனால் போதும், ரொம்ப அதிகம் வேக வச்சிட வேணாம். 50 கிராம் கேரட் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் கடைகளில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கூடவே ஒரு 50 கிராம் பீன்ஸ் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு ஆஃப் குக் ஆயிடுச்சு. மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகா இருக்கிறதாலும் பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க காரத்துக்கு. அதே மாதிரி கேப்சிகம் இருந்தால் கேப்சிகமும் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி அதையும் வதக்கியாச்சு. நான் இன்றைக்கி 5 முட்டை சேர்த்திக்க போகிறேன். உங்களுக்கு முட்டை எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்திக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். முட்டை நல்லா வெந்துடட்டும். முட்டை வெந்துருச்சு. நான் ஆல்ரெடி சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்குதா, இட்லி தோசை இதையே சாப்பிட்டு போர் அடிக்குதா, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா சாதத்தோடு கலந்து விட்டுருங்க. கட்டி விழாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. நல்லா கலந்து விட்டாச்சு, கிளறி விட்டாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் ரெகுலராக போடுற என்னோட சமையல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த இதில் போடுற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Thank you.